அடுத்து இந்த நிகழ்ச்சியில் நாம் அடிப்படை சமையல் கருவிகளை பார்ப்போம். ஒரு சமையல்காரராக நீங்கள் அடிப்படை சமையல் கருவிகளை பற்றி தெரிந்திருப்பது கட்டாயமாகும். இது ஸ்டுவர்ட் ஸ்பூன். காய்கறிகளை ஒரு வெஜிடபிள் ஸ்டாக்கிலிருந்து பிரித்தெடுக்க இது பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் இது ஸ்பேட்டூலா. இது முக்கியமாக ஆம்லெட் போன்ற உணவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது மெஷரிங் ஸ்பூன்ஸ். இது பல்வேறு அளவு டீஸ்பூன்களில் வருகிறது. டீஸ்பூன் 1, டீஸ்பூன் 2, டீஸ்பூன் 3 மற்றும் பல அளவுகளில் இவற்றை காணலாம். இது மற்றொரு கருவியாகும். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இது ஐஸ்கிரீம் ஸ்கூப். இது கத்திரிக்கோல். அநேகமாக இது கோல் கிச்சன் மற்றும் பேக்கரி கிச்சனுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். விருந்தினர்களுக்கு சூப்களை பரிமாற நாங்கள் பயன்படுத்தும் சூப் லேடில் இது. இது ரப்பர் ஸ்கேப் ஆகும். இது பெரும்பாலும் பேஸ்ட்ரி கிச்சனில் பயன்படுத்தப்படுகிறது. இது கேக் ஸ்பெட்டூலா. ஐசிங் மூலம் ஒரு கேக்கை அலங்கரிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. பேஸ்ட்ரி கிச்சனிலும் இது பயன்படுத்தப்படும். இதுபோல் இது உங்களில் பெரும்பாலும் கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள். இது ரோலிங் பின். அடுத்தது உருளைக்கிழங்கு மேஷரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இப்போது நான் சொல்ல போகிறேன். இங்கே மெலோனிகா எனக்கு உதவியாக இருக்கிறார். இவை உருளைக்கிழங்கு. அடுத்து நான் ஜெஸ்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காண்பிக்கிறேன். நாம் பொதுவாக ஆரஞ்சு, எலுமிச்சை போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். எனவே இதை இப்படி பயன்படுத்த வேண்டும். இது பாரிசியன் ஸ்கூப். காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை ஸ்கூப் செய்ய இதை பயன்படுத்துகிறோம். மெலோனிகா இப்போது நாம் காய்கறிகளை எப்படி ஸ்கூப் செய்கிறோம் என்பதை காண்பிக்க போறார். இது கோரல். இது காய்கறியை ஸ்கூப் செய்ய அதை எவ்வாறு பயன்படுத்த என்பதை பார்ப்போம். உங்களில் பலருக்கு இந்த கருவி தெரிந்திருக்கும். இது தோலுரிக்கும் கருவி, பீலர். காய்கறி பழங்களில் தோலுரிக்க நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். இதை நாம் மேலிருந்து கீழாக இப்படி இழுக்கும் போது அது தோலை உரிக்கிறது. இது ஒரு கிரேட்டர். இது காய்கறிகளை சீவ பயன்படுத்தப்படுகிறது. இவை டாங்ஸ். இது சமைத்த உணவை எடுக்க பயன்படுத்துகிறது. இல்லையெனில் நீங்கள் கையை சுட்டுக் கொள்ளலாம். அதேபோல் இது விஸ்க். இதை சாஸ்கள், சூப்கள் மற்றும் பலவற்றை கலக்க பயன்படுத்துகிறோம். இது ஸ்ட்ரெயினர், வடிகட்டி, சூப் போன்றவற்றை வடிகட்ட இதை பயன்படுத்துகிறோம். இது மெஷரிங் ஜக். எண்ணெய், பால், நீர் அல்லது தேவையான எதையாவது அளவிட இதைத்தான் பயன்படுத்துவோம். இது பிளெண்டர். சூப்கள், ஜூஸ் மற்றும் பலவற்றை தயாரிக்க இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கேல், மின்னணு அளவுகோல். இது எப்படி கிரேப் செய்வது என்று பார்ப்போம். இதுக்குத்தான் பேர் ஃபுட் ப்ராசஸர். இது ஃபுட் ப்ராசஸர். காய்கறிகளை கிரேப் செய்வது, வெட்டுவது போன்ற எதையும் செய்ய இதை பயன்படுத்தலாம்.